துர்க்கன் என்ற அரக்கனின் கொடுமையை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அப்போது சிவன், "ஆடலார் காளி வருதி" என்றார். பார்வதி தேவியிலிருந்து பேராற்றல் கொண்ட காளி வெளிப்பட்டாள். அரக்கனை எதிர்த்துப் போராடி அவனை அழித்தாள். பின்னர் சாந்தரூபமாகி செல்வி என அருள் வழங்கினாள். பேராற்றில் நிலையானாள். பேராத்து செல்வி அம்மன் திருவடி சரணம். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைதியும் ஆன்மீகமும் சங்கமிக்கும் ஒரு புனித தலம். அதுதான் பேராத்து செல்வி அம்மன் கோவில். நூற்றாண்டுகள் பழமையான இந்த தலம் பக்தர்களின் நம்பிக்கையின் அடையாளம். ஒரு காலத்தில் ஆற்றில் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்த ஒரு சலவை தொழிலாளிப் பெண்ணுக்கு அதிசயமாக கிடைத்தது இந்த அம்மன் சிலை. பெரிய ஆற்றில் கிடைத்ததால் பேராத்து செல்வி என அழைக்கப்பட்டாள். 8 கைகளுடன் சாந்தரூபமாக காட்சியளிக்கும் அம்மன் கர்ப்பிணி பெண்களுக்கு பாதுகாப்பும் நோய்களுக்கு நிவாரணமும் அளிப்பவராக பக்தர்கள் நம்புகிறார்கள். அம்மன் அருளை பெற தினமும் மக்கள் திரள்கின்றனர். ஆடி மாதம் முளைப்பாரி விழா, புரட்டாசி தசரா திருவிழா, இங்கு கொண்டாடப்படும் ஒவ்வொரு திருவிழாவும் பக்தியின் பெருவெள்ளமாக மாறுகிறது. மகிழ்ச்சி, நம்பிக்கை, ஆனந்தம் எல்லாம் ஒன்றாக கலக்கும் தருணம். இந்த ஆலயத்தின் இன்னொரு அதிசயம் 1000 கண் பானை பொங்கல். அம்மனுக்கு படைக்கப்படும் இந்த நேர்த்தி சிலைக்கு கீழே உள்ள சுரங்கத்தில் மறைந்து போகும் என்று நம்பப்படுகிறது. நம்பிக்கையுடன் அழைத்தால் பேராத்து செல்வி அம்மன் உடனே அருள் புரிவாள். அம்மன் திருவடி சரணம்.